ராகவ் வீட்டில் இருக்க எல்லாருமே சேர்ந்து கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போன உடனே வேண்டுதலை நிறைவேற்றணும்னு சொல்கிறாங்க. உடனே ஐயரும் வராரு. வந்த உடனே ராகவை கூப்பிட்டு இந்த தராசில் நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி உட்கார்றாரு. இன்னொரு தராசில் அந்த பழத்தெல்லாம் எடுத்து வெய்யுங்கன்னு சொல்கிறாரு ஐயர். நீ எடுத்து வெய்யுமா அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த வாழைப்பழத்தார் எல்லாத்தையுமே தூக்கி அதில் வைக்கிறாங்க. வச்ச உடனே பார்க்குறாங்க, என்ன இது எல்லா பழமும் வச்சுட்டோம், அப்போ கூட தராசு கீழே இறங்கலையே அப்படின்னு ஐயர் சொல்கிறாரு. அதை கேட்டோடனே பாட்டி அஞ்சலி எல்லாருமே டென்ஷன் ஆகுறாங்க. ஆனால் முரளி சுந்தரி 2 பேருமே சந்தோஷமாக சிரிக்கிறாங்க. என்ன இது எதுவுமே இறங்கலையே தராசு அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு உன்கிட்ட இருக்க எல்லா வளையல் நகை எல்லாத்தையும் கழட்டி நீ தராசில் வெய் அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க. சரின்னு எல்லாத்தையுமே கழட்டி வைக்கிறாங்க. அப்போ கூட தராசு இறங்கவே இல்லை. என்ன இது தராசு இறங்கவே இல்லையே, ஏதோ தப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் சொல்கிறாரு. அப்புறம் ஒரு பரிகாரம் சொல்கிறாரு. அதே மாதிரி போயிட்டு தலையில் பானையெல்லாம் வச்சு கோயிலெல்லாம் சுற்றி வராங்க அப்போ கூட தராசு இறங்கவே இல்லை. அப்போ அங்கே ஒரு சாமியார் உட்காந்துட்டு சொல்கிறாரு, இங்கே பாருங்க, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்ல, அவன் மனசில் ஒரு குறை இருக்குது, உன்னை பற்றின தப்பான எண்ணம். அந்த எண்ணம் நீங்கினா மட்டும்தான் இந்த தராசு கீழே இறங்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே யோசிக்கிறாங்க, ஓ, என் மேலே தப்பான எண்ணம் இவருக்கு இருக்குல்ல, அப்போ தாலியை கட்டி நான் போடுறேன், அப்போ தான் இதெல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு தாலியை கட்டுறாங்க. நீ தாலியெல்லாம் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி அப்படி கத்துறாங்க. இல்லைக்கா, நான் பண்ணுறது கரெக்டு தான், அந்த அம்மனுக்கு இந்த தாலி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எல்லாருமே சொல்கிறாங்க வேண்டான்னு சொல்லிட்டு. அப்போ கூட கேட்கவே இல்லை. அந்த தாலி கழட்டுறாங்க. ராகவ் பார்க்குறாரு, என்ன பண்ணுற அந்த அப்படின்னு சொல்லிட்டு. தாலியை கழட்டி அந்த தராசில் வைக்கிறாங்க. வச்ச உடனே கரெக்டாக கீழே இறங்குது. அதை பார்த்தோன்னே எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. நல்ல வேலை கீழே இறங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருமா, அப்போ அந்த அம்மனுக்கு உன்னோட தாலி தான் தேவைப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் சொல்கிறாரு. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வேற ஒரு மஞ்சள் கயிறை கட்டிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி போயிட்டு கட்டிக்கிறாங்க. சரி வாங்க எல்லாரும் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க. போகும்போது ராகவ் அபியே பார்க்குறாரு. ராகவை பார்க்குறாங்க. 2 பேருமே சேர்ந்து பார்த்துக்கிட்டே வராங்க. முரளிக்கு கோவமாக வருது. என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்களா, எப்படி பாருங்கள், 2 பேரும் சேர்ந்து அவ்வளோ அன்னோனியமாக பார்த்துக்கிட்டு வராங்க. இதை பார்க்கும்போது எனக்கு கடுப்பாக இருக்கு அவள் பார்த்தீங்களா, தாலியே கழட்டி போட்டுட்டா. அதை போடும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுமா. அவன் கட்டின தாலி அவள் கழுத்தில் இருக்கக்கூடாது, கழுத்தில் இருக்கவே கூடாது. அதை தான் நான் நினச்சேன். நல்லபடியாக நடந்தது. இப்போ தாலி இல்லைல்ல, சாதா அவள் போட்டிருக்க மஞ்சள் கயிறு தானே, நான் அவள் கழுத்தில் தாலி கட்டி அவளை என் பொண்டாட்டியாக என் கூட சேர்ந்து அவள் வாழணும் அப்படின்னு முரளி சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே பார்க்குறாங்க சுந்தரி. இவன் என்ன இந்த நேரத்தில் கூட இப்படி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. எதுவுமே பேசவே இல்லை. கோவமாக வருது முரளிக்கு. கண்டிப்பாக இவங்க 2 பேரும் ஏதாவது ஒரு வகையில் நான் பிரிச்சிருவேன், வாழவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே கூட வராரு. எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு வராங்க. ஒரு வழியாக வேண்டுதல் நிறைவேறி